ஒரு வருடத்தில் 13 லட்சம் சிறிய வகை கார்கள் விற்பனையாகும் நம் நாட்டில் கார் விற்பனை குறைந்தாலும் தொடர்ந்து புதிதாக பல 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அறிமுகமாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. அந்த வகையில் மஹிந்திரா நிறுவனம் மஹிந்திரா வெரிட்டோ வைப் என்ற காரை 5.5 முதல் 6.5 லட்சம் ரூபாய் விலையில் அறிமுகம் செய்துள்ளது. அதை ஓட்டி பார்த்து தன் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் நமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். அதை பார்க்கலாம். மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இந்தியா லெவலில் 20 to 23% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற மஹேந்திரா தங்களுக்கு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும் பத்தாது அப்படின்றதுனால ஸ்மால் கார் செக்மெண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அண்மையில் மஹேந்திரா வெரிட்டோ வைப் அப்படின்ற ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மஹேந்திரா வெரிட்டோ வைப் இந்த காரை பற்றி சொல்லணும்னா மாருதிக்கு மாருதி ஸ்விஃப்ட் டிசையர், ஃபியட்டுக்கு ஃபியட் புண்டோ, ஃபியட் லீனியா, டொயோட்டாவுக்கு டொயோட்டா எட்டியாஸ், டொயோட்டா லிவா மாதிரி மஹேந்திராவுக்கு மஹேந்திரா வெரிட்டோ அண்ட் மஹேந்திரா வெரிட்டோ வைப். இந்த எல்லா கார்களுக்கும் வித்தியாசம், ஒரு காரில் டிக் இருக்கும், ஒரு காரில் பேக்கில் டிக் இருக்காது. மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் செக்மெண்ட் கார்ஸினுடைய வளர்ச்சி 4% இந்த முதல் காலாண்டில் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சியாம் அதனுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாகனங்களுடைய விற்பனை குறைஞ்சப்ப மார்க்கெட்டில் ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தில் இருந்த ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தா இந்த மஹேந்திராவை சொல்லலாம். நான் இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது மஹேந்திரா வெரிட்டோ வைபோட டாப் வேரியன்ட், மஹேந்திரா வெரிட்டோ வைப் D6. இந்த காரோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளஸ் சைடில் இந்த காரினுடைய இன்ஜினை பற்றி சொல்லலாம். ஏன்னா இந்த காரோட இன்ஜின் ரெனோவோட இன்ஜின், அண்ட் இந்த காரோட இன்ஜினை ஃப்ரான்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இந்தியாவில் அசம்பிள் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காரோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த காரை மாருதி ஸ்விஃப்ட், ஃபியட் புண்டோ, அப்புறம் நிசான் மைக்ரா இந்த மாதிரியான கார்களுக்கு போட்டியாக தான் இந்த கார்களை இப்போ மார்க்கெட்டில் களமிறக்கியிருக்காங்க. பொதுவாக இந்த நிசான் மைக்ரா, மாருதி ஸ்விஃப்ட், ஃபியட் புண்டோ இந்த மாதிரியான டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டியரிங் வீலில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். அது போக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய MP3 பிளேயரில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும். அந்த ப்ளூடூத் கனெக்ஷனோடதும் இந்த ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோலில் வரும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஸ்டியரிங் வீலில் அந்த மாதிரியான வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எதுவும் இல்லை. அதே சமயம் ஆடியோ கூட சேர்ந்த ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸும் இல்லை. இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட இந்த காரில் ஒரே ஒரு டிரைவர் சீட் ஏர்பேக் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஏர்பேக்குமே இதில் கிடையாது. ஸோ மற்றபடி மஹேந்திரா வெரிட்டோ வைபை பற்றி சொல்லணும் அப்படின்னா 85 to 90% ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மஹேந்திரா வெரிட்டோவே தான் இந்த கார். ஸோ இந்த மஹேந்திரா வெரிட்டோ வைபை வச்சு மஹேந்திரா அவங்களுடைய டஃப் காம்படிஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் வி. விஷ்ணுராஜ்.